நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. என்ன என்னமோ தனியா நிக்கிற மாதிரி தெரியுது. போர் அடிக்குதா? இல்ல. இங்க பக்கத்துல தான் சரவணன் மேட்ச் ஷூட்டிங் நடக்குதான். பார்க்க போலாம், வரியா? என்னாச்சு? நான் அப்பாவை பார்த்தேன் பாரதி. எங்க? மார்க்கெட்ல. என்ன சொன்னாரு? அவர் நிறைய சொன்னாரு. ஏன் டல்லா இருக்க? இல்ல. என்ன அப்பா பார்த்த ஃபீலிங்ஸா? ஏன் அப்படி பாக்குற? உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா பாரதி? இல்லையே. ஏன்? உனக்கு என் மேல கோவம் வரலையா பாரதி? ஏய், ஓன்ட்டே நான் கோவப்பட போறேன். நான் என்ன தப்பு பண்ணாலும் கோவப்பட மாட்டியா? நீ என்ன தப்பு பண்ண? பொய் சொன்ன. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? ஏய், என்னாச்சு மகா? ஒன்றும் இல்லை. உன் மேல கோச்சிக்கிறதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது மகா. இப்படி மொட்டை மாடியில உச்சி வெயில்ல ஒத்தே நின்று வசிக்கிறதுலாம் தேவையே இல்லாதது. உண்மையா கோச்சிக்க மாட்டேல்ல மகா? ஒரே டைலாக ஒரே சீல்ல ஓயாம பேசினா போர் அடிக்குது மகா. வேற ஏதாவது பேச. நான் வேணா வேலையை விட்டுருவா பாரதி? ஏய், என்ன பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் ஏன் விடுற? நான் வேலைக்கு போறது உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிக்குதுல்ல? உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நீ வேலைக்கு போறத பத்தி நீ தான் யோசிக்கணும். உனக்கு பிடிக்காம என்ன வேலைக்கு அனுப்புறியா பாரதி? இந்த பேச்சே எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்கு, நீ வேலைக்கு போற. எதுக்கு தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிற? இல்ல பாரதி, உனக்கு பிடிக்கலன்னா நான் வேலைக்கு போல. கண்டதெல்லாம் உட்காந்து யோசிக்காம போய் ரெஸ்ட் எடு. நான் போய் குக் பண்றேன். இப்ப கூட விக்னேஷ் ஆபீஸ்ல தான் வேலை செய்றியான்னு கேட்க மாட்டியா பாரதி? எல்லாம் தெரிஞ்சும் அமைதியா இருக்கிறியே. உன்கிட்ட போய் மறைச்சிட்டனே பாரதி. ச்சே. எங்க அவரை காணோம்? இங்கதான் வெயிட் பண்ண சொன்னாரு. வந்துருவாரு இரு. ஏய், என்னோட பேரண்ட்ஸ் பத்தி இன்னைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும்ல? கண்டிப்பா தெரிஞ்சிடும். அவர் ஃபோன் பண்ணி வர சொன்னாரா இல்ல நீயே ஃபோன் பண்ணி கேட்டியா? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவற? டென்ஷன் இல்ல, சும்மாதான். ஓ முன்னாடி வச்சு தானே என் நம்பர் வாங்கினாரு. அவரே தான் என்ன கால் பண்ணாரு. அப்போ டீடைல்ஸ் எடுத்துப்பாருல, அதான் உனக்கு கால் பண்ணிருக்காருல? எஸ். குணா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா குணா? ஆரம்பிச்சிட்டாயா? ஏன் இப்படியே கேக்குற நீ? இல்ல, எனக்கே தெரியுது. நான் உனக்கு நிறைய வேலை கொடுக்குறேன். ஏதோ தலையில ஒரு மூட்டை செங்கல் வச்சு பில்டிங் கட்டுற மாதிரி சொல்ற. இதெல்லாம் ஒரு வேலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உன் கூட இருக்கிறப்பெல்லாம் நான் ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்றேன். இந்த ஃபீல் ஆகுதுல, இது போது எனக்கு. எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட தான் ஷேர் பண்றேன். இப்பெல்லாம் எங்க அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட நான் உன்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ இல்லைன்னா அந்த டேஸ்ல நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிருப்பேன். நீ தான் என்னை காப்பாத்திட்டு வர, அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. இந்த ரோல குணம் உனக்காக எப்பவும் பண்ணுவான். டோன்ட் வரி. அது வராரு. தம்பி, மேடம் உங்களை பார்க்கல? இல்ல, யாரும் பார்க்கல. டீடைல்ஸ் கிடைச்சதா? இந்தாங்க. இவங்க பேரண்ட்ஸ் யாரு? எங்க இருக்காங்க? அதெல்லாம் எதுவும் ரெக்கார்ட்ஸ்ல இல்ல. இத பாரு தம்பி, இந்த பொண்ணு 94வது வருஷம் ஜூலை மாசத்துல மெட்ராஸ் ஜிஹெச்ல பிறந்த குழந்தைய யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து போலீஸ் தூக்கிட்டு வந்து ஹோம்ல விட்டுருக்காங்க. அதனால இந்த பொண்ணோட அப்பா அம்மா யாருன்னு யாருக்குமே தெரியாது. போலீஸ் விசாரிச்சிருப்பாங்கல்ல? குழந்தை காணாம போனா விசாரிப்பாங்க. இதை என்னத்தை விசாரிக்க போறாங்க? இந்த குழந்தை இந்த ஹோம்க்கு வந்த ரெக்கார்ட்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. இத பாருங்க தம்பி, வேற ஏதாவது இருந்தா எடுத்து கொடுத்துருப்பேன்ல. இங்க இருந்து
97வது வருஷம் நவம்பர் 10ஆம் தேதி மதியழகன்னு ஒருத்தர் வந்து இவங்களை கூட்டிட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான் ரெக்கார்ட்ஸ். இத பாருமா, இதுக்கு மேல நீ உன்னை பெத்தவங்களை தேடி அலையிறது வேஸ்ட். இந்த ஜென்மத்தில் உன்னை வளர்த்தவங்க தான் பெத்தவங்க நினைச்சுக்கமா. வரேன் தம்பி. இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போன டேவை தான் என் வீட்ல என்னோட பர்த்டேவா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த டீடைல்ஸ்லாம் கிடைக்காதுன்னு நல்லதுன்னு நினச்சிக்க. இவர் பாட்டுக்கு பேரண்ட்ஸ்னு ஒரு அட்ரஸ் வந்து கொடுக்க, நீ அவங்க கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லி உனக்காக மதியங்கள் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் சண்டை போட, இந்த சீனுக்கெல்லாம் சான்ஸே இல்லை பாரு. குணா, வேற வழியே இல்லையா? எதுக்கு? எனக்கு என் அப்பா அம்மா யாருன்னு தெரியணும். இன்னும் நீ அதே மைண்ட்ல தான் இருக்கியா? குணா ப்ளீஸ் ஏதாவது பண்றா. எப்படியாவது என் அப்பா அம்மாவை கண்டுபிடி ப்ளீஸ். ஜெனரல் ஹாஸ்பிட்டல் போய் 94 ஜூலை ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது. நிஜமாவா? முடியுமா? நம்மளால முடியாது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அப்படி முடிஞ்சிருந்தா அன்னைக்கே போலீஸ் என் பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல. அவளெல்லாம் யோசிக்காத இந்திரா. ஒரு வழி யோசிக்கும் போதே நெகட்டிவா யோசிச்சா ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. ட்ரை பண்ணுவோம், பார்த்துக்கலாம் விடு. ம், என்ன நம்புறல்ல? ம். அது போதும் விடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல குணா, இன்னைக்கு என் பேரண்ட்ஸை பத்தின டீடைல்ஸ் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா வந்தேன். ஆனா இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதாம்மா லைஃப். தேடுவோம். உன் பேரண்ட்ஸ் கிடைக்காம எங்க போயிட போறாங்க? போலாமா? இப்ப எங்க போறது? இதே முஞ்சியோட வீட்டுக்கு போனா நல்லா இருக்காது. பீச்சுக்கு போலாமா? ம், இந்திரா, இந்த பீச் நம்ம ஃபேவரட் ஸ்பாட் ஆகி போச்சு. ஆனா இங்க வரும்போதெல்லாம் நீ உண்மையே இருக்க, அது ஒண்ணுதான் பிரச்சனை. என்னென்ன பண்ண சொல்ற? சேர இந்திரா, எல்லாம் சரியாயிரும் விடு. இப்படி இருக்காது இந்திரா, ப்ளீஸ். உனக்கு நல்லாவே இல்ல. ஹோம்ல என் பேரண்ட்ஸை பத்தின டீடைல்ஸ் கிடைச்சிரும்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா அவங்களுக்கும் என் பேரண்ட்ஸ் பத்தி எதுவுமே தெரியாதா? நான் இப்ப என்ன பண்றது? இப்போ உன் பேரண்ட்ஸ் எதுக்கு தேடுற? அவங்கள தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எனக்கு தெரியணும் அவங்க யாரு, எதுக்காக நான் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போனாங்க நான் கேட்கணும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், அதான் விட்டுட்டு போயிருப்பாங்க. அதுக்காக நான் குழந்தை தானே, என்னை ஏன் விட்டுட்டு போனாங்க? இப்பவே பப்ளி மாஸ் மாதிரி இருக்க, அப்பன்னா அழகா கியூட்டா இருந்திருப்ப. உன்னையே விட்டுட்டு போனாங்கன்னா ஏதாவது ரீசன் இருக்குமா? இப்ப என்ன, உங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? அவங்கள கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்படி? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்காக இந்த குணம் என்ன வேணா பண்ணுவோம். இல்ல, நீ என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காக சும்மா போய் சொல்ற. உன் கை காமி, காமின்னு சொல்றல. இங்க பாரு, இந்த அழகான கை மேல ப்ராமிஸா சொல்றேன், உன் பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சு அவங்க முன்னாடி உனக்கு கூட்டிட்டு போய் நிறுத்துறேன். உனக்கு என்ன வேணுமோ அவங்க கிட்ட கேட்டுக்கோ. முடியுமா உன்னால? உனக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் நான் எடுப்பேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கொஞ்சம் சிரிச்சா போதும். சிரிச்சா அழகா இருக்கு தெரியுமா? நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் குணா. நீயும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். எப்போ அப்படி ஃபீல் பண்ணாலும் எனக்கு கால் பண்ணு, நான் சரி பண்றேன். ம்? எப்படி? எப்படின்னா எப்படி வேணாலும். மிட் நைட்ல ஃபீல் பண்ணா ஒரு ஃபோன் பண்ணு, பண்ணா அடுத்த செகண்ட் குணம் உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்பான். மிட் நைட்லயுமா? மிட் நைட்டோ ரெய்னி நைட்டோ உனக்காக நான் இருப்பேன். போதுமா? நீ வந்த மட்டும் வீட்ல அப்பா இருப்பாரே. இருக்கட்டும், சந்தோஷ் சுப்பிரமணியன் ஜெனிலியா மாதிரி எகிரி குச்சி வந்துரு, நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஜெனிலியாவோட அப்பா நல்லா தூங்குனாரு, ஆனா எங்க அப்பா எழுந்திருச்சு வந்து உன் காலை உடைப்பாரு. அங்கிள் சரக்கு அடிக்க மாட்டாரா? அடிப்பாரு,
ஆனா பொண்ணுங்க விஷயத்துல அப்பா ரொம்ப கான்ஷியஸா இருப்பாரு. இப்படி எல்லா பக்கமும் கேட்டு போட்டா எப்படி? மிட் நைட்ல லோன்லியா ஃபீல் பண்ணா ஃபோன் பண்ணு. அட்லீஸ்ட் ஃபோன்லயா கம்பெனி கொடுப்பேன்ல. அப்ப டெய்லி போனை பக்கத்துலயே வச்சுட்டு படு. எப்பவுமே பக்கத்துலயே இருக்குன்னு சொன்னாலும் நான் ரெடி. யார் இருக்காங்களோ இல்லையோ நான் இருப்பேன் கூட எப்பவுமே. ஓகேவா? தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் சொல்லி சும்மா அப்படி கடுப்பேத்தாத. பாண்டிச்சேரி போயிருக்கியா? ஆசிரமம். நாம போலாமா? ஆசிரமால பிடிக்குமா உனக்கு? ஆசிரமம் இல்ல, சும்மா போயிட்டு வரலாம். இப்பவா? இப்ப இல்ல, வீக்கெண்ட். மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துடலாம். இந்த வீக் முடியுமான்னு தெரியல, யோசிக்கிறேன். பைக்ல ஜாலியா இருக்கும். ஈசிஆர்ல சர்ன்னு போயிட்டு செம்மையா இருக்கும். அங்க ஃப்ரெண்ட் வீடு கூட இருக்கு. ஏர்லி மார்னிங் கிளம்புறோம், அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், சாப்பிடுறோம், ரிட்டர்ன் ஆகிறோம். நைட் வீட்டுக்கு வந்துடலாம். ஃப்ரைடே சொன்னா ஓகேயா? கிளம்புறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி சொன்னா கூட போதும், நான் ரெடி. போலாம்ல? நீ லோன்லியா ஃபீல் பண்றல, அதுக்கு தான் சொல்றேன். ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். சரி, போலாம். சூப்பர், கலக்கலாம் விடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, 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 என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏன் அழுற? ஏய், ஒன்னுதான் கேக்குறேன், ஏன் அழுற? முதல்ல எந்திரி. எந்திரின்னு. ஏய், என்ன என்ன மகா, என்னாச்சு உனக்கு? சாரி பாரதி. எதுக்கு இப்ப சாரி? எதுக்கு அழுற? சாரி பாரதி. ஐயோ, எதுக்கு மகா? நான் எங்க வேலைக்கு போறேன்னு உனக்கு தெரியும், அப்படிதானே? தெரிஞ்சிருந்தோம் ஏன் கேட்கல என்கிட்ட? நான் எப்படி கேக்குறது மகா? உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா? ஏய், இதுல கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, உன்கிட்ட அப்பவே சொல்லியிருக்கணும். எனக்கு கோவம் இல்ல, வருத்தம் தான் மகா. சாரி பாரதி. நீ விக்னேஷ் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னு சொல்லியிருந்தா நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் மகா. சாரி பாரதி, நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. அப்போ ஒரு விஷயம் உனக்கு சரின்னு போட்டா அத நான் எப்படி தப்பா நினைப்பேன் மகா? சாரி, ரியலி சாரி. அட விடு மகா, அதை நினைச்சு இப்ப நீயே அழுதுகிட்டு இருக்க? நான் எங்க வேலைக்கு போறேங்கிறத மறைச்சது தப்பு. அப்படி உனக்கு அது தெரிஞ்சும் நீ எதுவுமே கேட்கல பாத்தியா? ஆனா நான் திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருந்திருக்கேன். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது மகா. நான் இனிமே வேலைக்கு போல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ விக்னேஷ் ஆபீஸ் போறேன்னு தெரிஞ்சோ நான் தான் ஒன்னும் சொல்லலையே. அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு முடிவு எடுத்துட்டு இருக்க? எனக்கு என்னவோ ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஒரு கில்ட்டு வேணாம், எப்பவும் போல ஆபீஸ் போ. அப்பா உன்கிட்ட கேட்டாரா நான் வேலைக்கு போறத பத்தி? ம், அது கூட என்கிட்ட சொல்லல. எப்படி சொல்ல முடியும் மகா? அப்போ நீ அதுக்காக தான் பேசாம இருந்திருக்க. தப்பெல்லாம் நான் பண்ணிட்டு உண்மையை மறைக்காதன்னு உனக்கு கிளாஸ் எடுத்திருக்க. அப்ப கூட உனக்கு கோவம் வரலையா? எனக்கு உன் மேல கோவமே வராது மகா. சாரி, உன்னை போய் கஷ்டப்படுத்திருக்கேன் பாரு. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. அப்பாவுக்கு நான் விக்னேஷ் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ம், உனக்கு என்ன படுது? நான் போட்டுமா வேண்டாமா? உனக்கு பிடிச்சது செய் மகா.
நீ என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும். சாரி பாரதி. ம், ஆ, ஆ, ஆ. என்ன? இல்ல இந்த சீன்ல 12 தடவைக்கு மேல சாரி சொல்லிட்டேன் மகா. இனி சத்தியமா உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன் பாரதி. ஏய், நீ அழுது ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த மேட் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல மகா. தேங்க்ஸ். எதுக்கு? எல்லாத்துக்கும் தான் தேங்க்ஸ். என்ன சாரி போய் தேங்க்ஸா? சரி, நாளைக்கு ஆபீஸ் போன சீக்கிரம் தூங்கு. ம். ஹாய் பொண்டாட்டி. ஆ என்ன பண்ற? என்ன தொடாத. ஓ, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது. ஏய், இரிட்டேட் பண்ணாத அசோக். நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஏன்டி எப்ப பார்த்தாலும் எரிச்சலா பேசுற என்கிட்ட? ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கல. என்னை பிடிக்கவில்லை என்றால் வேற யாரையாவது பிடிக்கின்றதா? முறைக்காத பொண்டாட்டி, ஜஸ்ட் ஆன்சர் மீ. உன்னோட இந்த புத்தி தான் எனக்கு எரிச்சலா இருக்கு. நல்லவன் மாதிரியே நடிக்கிறது, உள்ள முழுக்க விஷம். ஆமா, விஷம். பார்த்துட்டா இவ. போ பொண்டாட்டி, காமெடி பண்ணிக்கிட்டு. உன்னை அப்படி கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது அசோக்? எப்படி கூப்பிடாதானே? நான் உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நமக்குள்ள அப்படி ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அப்படி கூப்பிடுற? ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? நீ சொன்னா உன் பல்ல உடைப்ப அசோக். ஐயோ, பயந்துட்டேன். இப்ப இப்படி அடிச்சலா அவர? நீ தானே எகிரி கூச்சி வந்து கல்யாணம் பண்ண. ஞாபகம் இருக்கலாம் அதெல்லாம். தப்பு பண்ணிட்ட. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்ற இப்போ? திரும்ப திரும்ப சண்டை வேணா சரியா போலான்னு நான் பாக்குறேன். நீ தான் சண்டைக்கு நிக்கிற. சண்டை போடுறேன்னு தெரியுதுல்ல, எதுக்கு பேசுற? பிகாஸ் ஐ லவ் யூ மா. உன் லவ் தான் பாத்துட்டு இருக்கேனே. யூஸ்லெஸ் லவ். ஓ, அப்போ யூஸ்ஃபுல்லா வேற ஏதாவது லவ் வந்திருக்கும். அதான் உனக்கு என் லவ் யூஸ்லெஸ்ஸா தெரியுது. இப்ப நான் என்ன உன் கூட சண்டை போடணுமா அசோக்? பாரா, இவன் என்னமோ அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியே பேசுறா. என்ன பிரச்சனை அசோக் உனக்கு இப்போ? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா சுபா? உன்னை நம்பி எங்க வீட்டுல இருக்கவங்களெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். உன்னை யார் உட்கார சொன்னா? கிளம்பி போயேன். அன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் வந்தேன். அதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. அன்னைக்கு நீ வராம இருந்திருந்தா நான் இப்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். டூ மச் சுபா. நீ பண்றதுதான் டூ மச் அசோக். நான் தான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல, பேசாம விட வேண்டியதுதானே. எதுக்கு இப்படி தொலை பண்ற? ஆமாடி, நீ வேணுன்றப்ப கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவ, நான் வந்து நிக்கணும். உனக்கு வேணான்றப்ப தூக்கி போட்டுருவ, நான் கிளம்பி போயிட்டே இருக்கணும். அப்படித்தானே? ஏன் இப்படி பேசி என்ன டார்ச்சர் பண்ற அசோக்? நம்ம பேச ஆரம்பிச்சாலே சண்டை வருதுன்னு தான் நான் பேசுறதே இல்ல. நான் டார்ச்சர் ஆயிட்டேன்ல? ஆமா, நீ டார்ச்சர் தான். கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சர் இல்ல. என் லைஃப்ல நான் பண்ண பெரிய தப்பு நான் உன்னை கல்யாணம் பண்ணதான். அதான் நான் இப்ப சந்தோஷமாவே இல்ல. விக்கி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருந்ததா தான் எனக்கு ஞாபகம். இப்ப எதுக்கு தேவையில்லாம அவனை இழுக்கிற? நீ இவ்வளவு நேரம் என்ன அப்படி அசிங்கப்படுத்தின, இப்ப அவன் பேரை சொன்னாலே உனக்கு கோவம் வருது. ஆமா, அவனை சொன்னா எனக்கு கோவம் வரும். உனக்கு என்ன பிரச்சனை அதுல? வேணாம் சுபா, ஒரு மனுஷனை ஹர்ட் பண்றதுக்கு லிமிட் இருக்கு. மனுஷனுக்கு தானே லிமிட் இருக்கு, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப ஓவரா இருக்கு நீ பண்றது. எவனோ ஒருத்தனோட என்ன கம்பேர் பண்ற? அப்படின்னா நான் 1000 தடவை சொல்லுவேன், உன்னை விட விக்கி பெட்டர் பெட்டர் பெட்டர். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடி ஓவரா பேசுற? நான் அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இடியட். சுபா Uh, குட் மார்னிங்மா. குட் மார்னிங் பா. என்ன ஆபீஸ் கிளம்பிட்டியா? ம், மகாட்ட பேசுனியா? நேத்து பேசினப்பா. அவ நல்லா தான் இருக்கா. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லையே. கொஞ்சம் என்ன பாரு. ஒன்றும் இல்லப்பா. அம்மா, கொஞ்சம் நிமிர்ந்து என்ன பாருன்னு சொன்னேன். என்ன? சுபா, என்ன நிமிர்ந்து பாரு. ஏய், சுபா, என்ன இது யாரோ அடிச்சது மாதிரி இருக்கு? இல்லப்பா, இடிச்சுக்கிட்டேன். அசோக் உன்னை அடிச்சானா? சேச்சா, பொய் சொல்லாத. அவன் உன்னை அடிச்சானா? இல்லப்பா. அவன் எப்படி என்ன அடிப்பான்? சுபா, அப்பாவும் உன் வயசை கடந்து வந்தவன் தான். உண்மையை சொல்லு. இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன். சுபா, அப்பா கிட்ட மறைக்காத. இது சாதாரண விஷயம் இல்ல. அப்பா, நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அடிச்சானா இல்லையா? டேய் அசோக், அசோக், அப்பா, அப்பா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. எப்படிம்மா டென்ஷன் ஆகாம இருக்கிறது? ஆ? உன்னை இப்படி போட்டு அடிச்சிருக்கான். அவன் குரலை உருவி மாலையா போட்டுக்கணும். அப்பா, அசோக், அப்பா, என் மேலயும் கொஞ்சம் தப்பு இருக்கு. இருக்கட்டும்மா. அதுக்காக உன்னை அடிச்சிருவான் அவன். நீ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை அடிச்சது தப்பு. பொம்பளை அடிக்கிறவன்லாம் ஒரு ஆம்பளையா? அதுவும் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்பா ப்ளீஸ் வேணாம். அம்மா, அவன் மனுஷனே இல்ல. டேய், எங்க இருக்க? அப்பா ப்ளீஸ், இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் அவன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடிமா உன்னை அவன் சந்தோஷமா வச்சுக்கிறான் தான் அவனுக்கு மரியாதையே. எப்போ உன்னை அட வச்சானோ அவனுக்கு எல்லாம் போச்சு. எங்க அவன்? அப்பா ப்ளீஸ் பா. அம்மா, பெத்தவன்னா இத்தனை வருஷத்துல விளையாட்டுக்காவது ஒன்னு அடிச்சிருப்பானம்மா? இவன் யாருமா? அப்பா புரியுது. இல்லம்மா, உனக்கு புரியாது. எங்க அவன்? கூப்பிடு. அப்பா, அப்பா அவன் வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டானா? எங்க போனா வெளியே? அவன் இப்ப இங்க வரணும். சரிப்பா, விடுங்க, நான் பேசிக்கிறேன். அந்த கதையே இல்லம்மா. இப்ப அவன் வரணும். அப்பா, இருடா. மூக்க உடைக்கிறாரு. அப்பா ப்ளீஸ். சுபா, வந்துடுறேன். டேய், எங்கடா இருக்க? மாமா, என் பொண்ணை அடிச்சு போட்டு எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? ராஸ்கல்.